ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் பேரு. நாம இன்னைக்கு இதில் பார்க்க போகிறது இப்போ தந்தி ஒன்றில் தமிழ் டப்பிங்கோட ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்க ஜெய் ஸ்ரீராம் படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ இந்த படம் 2013 தெலுங்கு இண்டஸ்ட்ரியிலேருந்து எடுக்கப்பட்ட ஒரு ஆக்ஷன் ட்ராமா தான் இந்த ஜெய் ஸ்ரீராம். இந்த படம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது, 2013 எடுக்கப்பட்ட படமே இப்போ பார்க்கறதுக்கு நல்லா இருக்கா இல்லையாங்கிறது அந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னால் இந்த படத்தோட கதை என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். படத்தில் வர நம்ம ஹீரோ, இவர் பேர் தான் ஸ்ரீராம். இவர் வந்து படத்தோட ஓப்பனிங் சீன்லேயே வந்து யாரையோ ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா தீர்த்து கட்டுறாப்புல. இவர் எதுக்காக இதெல்லாம் பண்றாரு, ஏன் பண்றாரு அப்படிங்கிற எந்த ஒரு விஷயமே தெரியல. அப்படின்னாலும் நம்ம ஹீரோக்கு ஒரு ஃபோன் கால் வருது. அந்த ஃபோன் காலில் பேசுகிற அந்த மர்ம மனிதர் தான் வந்து அடுத்து நீ யாரை முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயில்ஸை கொடுக்குறாரு. அது நம்ம ஹீரோ யோசிக்காமல் அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த நபரை வந்து போட்டு தள்ளிட்டே இருக்கிறாப்புல. இப்படி இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் இவங்க வந்து வீட்டில் காதலிக்கிற விஷயம் தெரிஞ்சுமே கட்டாய கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கல்யாணத்துலேருந்து தப்பிச்சு வெளியே வந்துட்டு இருக்க இவங்க வெளியில் வந்து அவன் ஃப்ரெண்டு கிட்ட இதெல்லாமே சொல்லிட்டு இருக்கா. அதை டிரைவர் நோட் பண்ணிட்டு இவங்களை கடத்ததுக்கு பிளான் பண்ணுறான். அந்த சம்பவத்தில் ஹீரோயினும் ஃபர்ஸ்ட் டைம் அங்கே மீட் பண்ணிக்கிறாங்க. ஸோ காப்பாற்றப்பட்ட நம்ம ஹீரோவும் ஒரே இடத்துக்கு போகிறாங்கனால காரில் ஒன்றா ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. வழியில் நம்ம ஹீரோயின் அவங்களோட காதல் வாழ்க்கை, அவங்களை காதலிக்கிற அந்த பேஷனை பற்றி எல்லாத்தையுமே சொல்ல, ஒரு கட்டத்தில் வந்து நம்ம ஹீரோ அடுத்தது கொடுக்கப்பட்ட அந்த அசைன்மெண்ட் கொடுக்கப்பட்ட ஆளும் நம்ம ஹீரோயின் காதலிக்கிற அந்த பையனும் ஒன்று தான் அப்படிங்கிறது தெரிய அப்புறம் இந்த கதையில் இதுக்கப்புறம் நடக்கிற சம்பவங்கள் என்ன அப்படிங்கிறத அந்த படத்தோட மீதி கதைனே சொல்லலாம். ஸோ ஹீரோ எதுக்காக இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு, அந்த ஃபோனில் பேசிகிட்டு இருக்க அந்த மர்ம மனிதர் யார், இப்போ ஹரிஷ் கல்யாண் ஃபோட்டோ, அதாவது வந்து நம்ம ஹீரோயின் காதலிக்கிறது ஹரிஷ் கல்யாணம் தான், அவங்கள கொலை பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இந்த படத்தோட மீதி கதையாக எடுத்திருக்காங்க. இந்த படம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு அட்டப்பழைய ஸ்டோரி. என்னை பொறுத்தளவுக்கு படத்தோட ஸ்க்ரீன் பிளே, எடிட்டிங் அண்ட் வந்து பேக்ரவுண்ட் பிஜிஎம்ஸில் வந்து எல்லாமே வந்து ஒரு அட்டப்பழைய ஸ்டோரியாக தான் இருக்குது. அதுலேயுமே அந்த பேக்ரவுண்ட் பிஜிஎம்ஸ்லாம் இப்போ வர்ற சீரியல்களில் போட்டு அடிக்கக்கூடிய ஒரு பிஜிஎம்ஸ் தான் போட்டு கம்போஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதை தாண்டி படத்தில் இருக்கிற ஆக்ஷன் சீக்வன்ஸ் எடுத்துக்கிட்டாலுமே அந்த பீரியடில் இருந்த ஆக்ஷன் பிளாக்லாம் நம்ம எல்லாருமே கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ஸோ பைக்கிலே வந்து பறந்து வந்து அடிக்கிறது, இந்த மாதிரியான ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான் இந்த படத்துலையுமே இடம் பெற்றிருக்கிறதுனால பெரிய லெவலில் இப்போ ஒர்க் அவுட் ஆகல அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அண்ட் ஆல்சோ படத்தோட தமிழ் டப்பிங் நீட்டாக இருக்கனால ஒரு ஒன் டைம் வாட்சபிள் மூவி தான். படத்தில் நடிச்சிருக்க எல்லாருமே அந்த 2013 பீரியடில் ஒரு மாஸ் மசாலா கலந்த ஒரு ஆக்ஷன் ட்ராமா எப்படி இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரியான ஒரு பர்ஃபார்மன்ஸ், அதுக்கேற்ற மாதிரியான சாங் பிளேஸ்மெண்ட், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாமே அந்த பீரியட்க்கு ஏற்ற மாதிரி தான் அந்த படம் எடுக்கப்பட்டிருக்கனால இப்போ பார்க்கறதுக்கு ஒரு போரிங் சப்ஜெக்ட் தான் இருக்குன்னு நான் சொல்லுவேன். பட் என்ன பொறுத்தளவுக்கு நம்ம ஹரிஷ் கல்யாண், நமக்கு தமிழில் தெரிஞ்ச ஒரே முகமான ஹரிஷ் கல்யாண் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அவர் எந்த மாதிரியான ரோல் நடிச்சிருக்காரு அப்படிங்கிறதுக்காக வேணால் ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம். மித்தபடி இருக்கிற படத்தில் வர ட்விஸ்ட் அண்ட் டான்ஸுமே பெரிய அளவில் ஒர்க் அவுட் ஆகல. ஹீரோ எதுக்காக பண்ணுறாரு, ஹீரோ யார் அப்படிங்கிற அந்த சஸ்பென்ஸ் கூட படத்தோட ஓப்பனிங் சீன்ஸ்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அந்த மாதிரி தான் அந்த படத்தை எடுத்து வச்சிருப்பாங்க. ஸோ இப்படி ஓவராலாக ஒரு பிலோ ஆவரேஜான ஒரு மாஸ் மசாலா கலந்தா ஒரு ஆக்ஷன் ட்ராமா முடிஞ்சா வேணால் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்துக்கு நம்ம சேனல் இந்த ரேட்டிங்னு பார்க்கும்போது 5க்கு 1.5 வரைக்கும் ரேஷியோ கொடுத்துருக்கோம். படத்தை கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கலாம். பெரிய அளவில் அடல் கண்டென்ட்லாம் இல்லை. சில வயலன்ஸ் காட்சிகள் இருந்தாலும் கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.